வணக்கம். நான் உங்கள் நினச்சேன். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி இல்லாமல் இ-காமர்ஸில் ப்ராடக்ட் செல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னு வாங்க பார்ப்போம். ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் இ-காமர்ஸில் ப்ராடக்ட் செல் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் பண்ண முடியும். ஸோ மீஷோவில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ரோல்மெண்ட் ஐடி கிரியேட் பண்ணி பண்ண முடியும். ஸோ என்ரோல்மெண்ட் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, உங்கள் பேன் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதை கொடுத்து என்ரோல்மெண்ட் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். என்ரோல்மெண்ட் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு மீஷோவில் அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்படி ப்ராடக்ட் செல் பண்ண முடியும். பட் இப்படி பண்ணுறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் செல் பண்ண முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் செல் பண்ண முடியும் அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ப்ராடக்ட்டை நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் செல் பண்ணிட முடியும்? ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இ-காமர்ஸ்க்குள்ளே வரீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்பராக உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ அப்போனா தான் உங்களோட பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கும் ஓகேவாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.